மார்கழி மாதம் பீடை பிடிச்ச மாதம். அதில் ஒன்றும் செய்யக்கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது, நல்ல விஷயம் செய்யக்கூடாது, குடி போகக்கூடாது, வீடு வாடகைக்கு தரமாட்டான். என்ன பொருள் என்றால், இந்த 12 மாதங்களில் இந்த ஒரு மாசத்தையாவது கடவுளுக்குன்னு கடவுளை தவிர வேறு ஒன்றையும் நினைக்காதே. அவனுடைய நாமத்தை சொல்லுவதற்காக மட்டுமே, அவனை குறித்து சிந்திப்பதற்காக மட்டுமே சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே. இறைவனை சிந்திப்பதற்காக மட்டுமே இந்த மாதம் என்ற காரணத்தினால் இந்த மாசத்துல மீதி விஷயங்களெல்லாம் செய்யாத, மனுஷனுக்கு உரிய எந்த செயல்பாடுகளையும் செய்யாதே, கடவுளை பற்றி மட்டுமே நினை என்பதற்காகத்தான் இதை பீடு உடைய மாதம், பெருமை உடைய மாதம் என்று நம்முடைய முன்னோர்கள் வைத்தார். இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு, இந்த மாதத்திலே தான் வைகுண்ட ஏகாதசி. பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு இந்த மாதத்திலே தான் ஆருத்ரா தரிசனம். சைவ பெரியோர்களுக்கு இன்னும் சொல்ல போனா இந்த மாசத்துல தான் கிறிஸ்துமஸ். இப்படி இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் கொண்டாடக்கூடிய, புத்தாண்டை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி. இன்னொரு சிறப்பு இருக்கிறது. இந்த மார்கழி மாதம்தான் ஓசோன் படலத்தில் அதிகமான அளவு ஓசோன் வாயு காற்றில் நிறைந்திருக்கிற காலம் இந்த மார்கழி மாதம். தேவர்களுக்கு இதுதான் விடியற் பொழுது காலம். எப்பொழுதுமே விடியற் பொழுது காலத்தில் ஆக்சிஜன் அதிகமாக காற்றில் கலந்திருக்கும். அதனால்தான் முன்னோர்கள் நம்ம ஒரு பழக்கம் வச்சாங்க, காலங்காத்தால பொழுது விடிஞ்ச உடனே 4:30-5 மணிக்கு துளசி மாடத்தை சுத்துறது. இன்னைக்கு இப்போ பல பிராமணர்களுடைய வீட்டில் துளசி மாடம் இல்லாமல் வீடே கிடையாது. ஒரு காலத்தில் என்ன பொருள் தெரியுமா? மரங்கள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை இழுத்து கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுது. அப்படித்தானே படிச்சிருக்கோம். ஆனால் இரவு நேரத்தில் ஆக்சிஜனை இழுத்து கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுமா மரம், செடி, கொடி. அதனால்தான் ராத்திரி நேரத்தில் மரத்தடியில் போய் படுக்காதேன்னு நம்ம ஆளு சொன்னான். அவன் எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். காலங்காலமாக நம்ம மனுஷனுக்கு, நம்முடைய மூதாதையர்களுக்கு இருந்த விஞ்ஞானத்துக்கு ஈடு இணையே இல்லைங்க. சரி போகாதரா படுக்காதரான்னு சொன்னால் இவன் கேட்க மாட்டான். அதனால தான் என்ன பண்ணான், அதில் பேய் இருக்கு, பிசாசு இருக்கு. வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. அது பட்டுக்கோட்டை சொல்றாரு, பகுத்தறிவு எல்லாத்தையும் கேள்விகளுன்னு. ஆனால் அதுக்கு உண்மையாக அறிவியல் ரீதியாக இரவு பொழுதுல மரத்தடியில் படுக்கக்கூடாது. ஏன்னா அது கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெளியிடும். அப்போ தாவரங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்சிஜனை அதிகமாக கொடுக்குது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெளியிடுது. ஆனால் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை மட்டுமே தரக்கூடிய ஒரு தாவரம்னா அது துளசி மட்டும்தான். எத்தனை பெரிய சிறப்பு! அதிலும் விடியற்காலை பொழுதில் 4 மடங்கு அதிக ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை துளசி செடி. அதனால தான் முன்னோர்கள் காலையில் எழுந்ததும் பெண்கள் குளிச்சுட்டு துளசி செடியை விளக்கேற்றி வச்சு அதை கும்பிடு, ஆக்சிஜன் இருக்கு போன்னா போக மாட்டாங்க, சாமி கும்பிடுன்னா போவாங்க. அப்படி நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்கழி மாதத்திற்கு அவ்வளவு சிறப்பு வைத்தார். அதனால தான் இந்த மார்கழி காலத்தில் காலை பொழுதுல வீட்டு வெளியில விளக்கேற்றி வைக்கணும். எத்தனை பேர் வீட்டில் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. காலை பொழுது
நம்ம பெருசு பெருசாக கோலம் போடுறோம், அது மட்டும் முக்கியம் இல்லை. 2 பக்கமும் வாசப்படியில் விளக்கேற்றி வைக்கணும். வாசல் படி என்பது லக்ஷ்மி வாழுகிற இடம். எங்கெங்க இன்னைக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக போச்சு. மேலையும் சொந்தம் இல்லை, கீழையும் சொந்தம் இல்லை, இந்த செவரும் சொந்தம் இல்லை, இந்த செவரும் சொந்தம் இல்லை, ஆனால் நான் சொந்த வீட்டில் இருக்கேங்கிறான். அவன்கிட்ட போய் நீ விளக்கேற்றுறான்னா எந்த வாசப்படின்னு கேட்பான். ஏன்னா இப்போ வாசப்படியே எந்த பிளாட்லையும் இருக்குமா? பிளாட்டு வாழறாங்களே, அடுக்குமாடி குடியிருப்பு, வாசப்படி இருக்கா? முதல்ல கிடையாது. அதனால் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம் எல்லாமே மாறிக்கொண்டு போகுது. வீட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடணுங்கிற கலாச்சாரம் போச்சு. நம்ம வீட்டில் எத்தனை பிள்ளை 5 மணி 6 மணிக்கு எழுந்திருக்குது? முதல்ல யோசிச்சு பாருங்க. நாமளும் அதை பற்றி கவனிக்கிறதே இல்லை. அப்படி காலை பொழுதிலே எழுந்து இறைவனை அனுபவிப்பதற்காக, இந்த சொல்ல கடிக்கோடு போட்டுக்கங்க, இறைவனை தரிசனம் செய்யல, இறைவனை நினைக்கல, இறைவனை அனுபவிப்பதற்கான ஒரு அற்புதமான காலம் இந்த மார்கழி மாதம். நமக்கெல்லாம் ஒரு நாள், தேவர்களுக்கு 1 வருஷம்தான் ஒரு நாள். தேவர்களுக்கு 1 வருஷம் ஒரு நாள். அப்ப தேவர்களுக்கு ஓர் ஆண்டில் இந்த மார்கழி மாதம் தான் விடியற்காலை பொழுது. அதனால தான் இந்த மார்கழி 30 நாளும் விளக்கேற்றி வைத்து விடியற்காலை பொழுதிலே எழுந்து இறைவனை துதித்தல் என்ற அற்புதமான ஒரு பண்பாட்டை நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதிலும் பாவை நோன்பு நோற்றல் அதில் ரொம்ப முக்கியம். இங்கே அற்புதமாக மார்கழி பெருவிழான்னு போட்டு இந்த விழாவை இவ்வளவு அழகாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாவை நோன்பு நோற்பதற்குரிய காலம் 12 ஆழ்வார்கள் இருந்தார்கள். அத்தனை பேர் ஆண்கள், ஆண்டாள் ஒருத்தி தான் பெண். இந்த 11 ஆழ்வாரும் மண்ணில் நின்று கொண்டு விண்ணில் இருக்கிற திருமாலை பார்த்து பாடினார். பெருமாளே, நீ என்ன கூப்பிட்டுக்க மாட்டாயா? செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. குலசேகர ஆழ்வார் பாடுறார். நெடியோனே வேங்கடவா நின் கோயில் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துனது பவளவாய் காண்பேனே. பெருமாளே, நீ இருக்கிற வைகுண்ட வாசப்படியான பிறக்கக்கூடாதா? இங்கிருந்து அங்க இருக்கிற பெருமாளை பத்தி பாடுவாங்க 11 ஆழ்வாரும். ஆனா ஆண்டாள் நாச்சியார் ஒருத்தி தான், நீ என்னடா அங்க இருக்கிறது, இங்கே இறங்கி வா, மண்ணுக்கு வா, இந்த மண்ணிலே குழந்தையாக பிறந்து எங்களோடு வளர்ந்து எங்களில் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு நீ எங்களோடு இருக்க வேண்டும்னு பாடினார். அதனால தான் ஆண்டாள் நாச்சியாரினுடைய திருப்பாவை பாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு. வீட்டில் காலை நேரத்தில் குழந்தைங்களை தயவு செஞ்சு 30 பாசுரமும் சொல்ல முடியலனாலும் அன்னைக்கு என்ன பாசுரமோ அதையாவது சொல்ல பழக்குங்க குழந்தைகளை. இப்போ நாளைக்கு 15வது நாள், மார்கழி 15வது பாசுரம், திருப்பாவையில் ஒரு பாசுரம், அதே போல் திருவம்பாவையில் 15வது பாட்டு. இந்த சுரங்க இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கவனிக்கணும். வைஷ்ணவமாக இருந்தால் பாசுரம், சைவமாக இருந்தால் பாட்டு. இந்த 15வது அன்னன்னைக்கு உள்ள பாட்டையாவது பாட சொல்லி கொடுங்க. எல்லா பாட்டும் நம்ம பிள்ளை பாடலைனா கூட அந்தந்த நாளுக்குரிய பாடலையாவது சொல்லுகிற மாதிரி இந்த பாட்டை நாம் கற்றுக் கொடுக்கணும். எப்படி நோன்பு நோற்றல் என்பதை பாவையில் எழுதி வச்ச ஆண்டாள், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம். இதெல்லாம் செய்ய மாட்டேன்னா ஏன்? கடவுளை பற்றி மட்டுமே நினைக்கிற மாதம் இது. அதனால நோன்பு நோக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறா? கண்ணுக்கு மை வைக்க மாட்டாள். அது என்னங்க பெரிய சிறப்பு? நீங்க எதை வேணும்னா ஒத்துக்குவாங்க. பெண்கள் அழகை மட்டும் என்னைக்கும் குறைச்சிக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன வேணும்னாலும் சாப்பிடாதன்னா சாப்பிட மாட்டாங்க, உறவினர்கள் இல்லைன்னா இல்லைன்னுவாங்க. ஆனா அழகா இல்லைன்னு சொன்னா ஒரு பொண்ணுக்கு கோபம் வந்துடும். ஏன்? பெண்கள் அழகுக்கு ரொம்ப மதிப்பு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அந்த முக்கியத்துவம் தருகிற அழகையே இறைவனுக்காக தியாகம் செய்கிறார். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம். இந்த மாசத்துல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கோ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். தீக்குறளை சென்றோதோம். இந்த புரணி பேசுறதெல்லாம் பேச மாட்டேன்.
ஏண்டான்னா பெண்களுக்கு ஏண்டா குட்டையா கழுத்து படைச்சிருக்கிறான் அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார். அக்கம் பக்கத்தில் நடக்கிறதெல்லாம் என்னான்னு பார்க்காம கேட்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பெண்களுக்கு குட்டையா கழுத்தை படைச்சான் அப்படின்னு பாரதிதாசன் எழுதினார். அப்ப இந்த வம்பெல்லாம் பேசக்கூடாது மார்கழி மாசத்துல. அவ அப்படியாமே இவ இப்படியாமே, பல பேர் கோயிலுக்கு போறதே அதை பேசுறதுக்கு தான். அதனால சொன்னா, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். இப்படி நோன்பு ஆரம்பிக்குது. அப்படியே போய் நோன்பு முடிகிற பாசுரத்தை பார்க்கணும். நீங்க பல பேரை முதல் வரியை பார்த்துட்டு விட்டுட்டு வந்துடுவான். நம்ம அரசியல்வாதிகள்லாம் ஒரு பாட்டு சொல்லுவான், பார்த்துருக்கீங்களா? மேடையில் தமிழ் இலக்கியம் படித்திருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு பாட்டு சொல்லுவான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர் இல்ல, கேளிர். கேளீர் அப்படின்னா அவங்க என்ன செவிடா? கேளுங்க. கேளிர். கேளிர்னா சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். யாதும் ஊரே, எல்லா ஊரும் ஏன் ஊருடா? யாவரும் கேளிர், எல்லாரும் என் சொந்தக்காரங்க. இது எப்ப சொன்னான் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னால சொன்னான். அப்படிப்பட்ட அந்த முதல் பாட்டு முதல் வரி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அடுத்த வரி என்னன்னு கேளுங்க, தெரியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இன்னும் சொல்ல போனா, யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிறத விட இந்த வரிய உலகத்தில் இருக்கிறவனுக்கு கற்றுக் கொடுங்க, நாட்டில் ஒரு பிரச்சனையும் வராதுங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உனக்கு நன்மை வந்தாலும் அது உன்னால் தான், உனக்கு தீமை வந்தாலும் அது உன்னால் தான். என் அனுமதி இல்லாமல் யாரும் என்னை கெடுத்து விட முடியாது. நான் கெட்டுப்போகிறேன் என்றால் நானே அதற்கு அனுமதிக்கிறேன் என்று பொருள். எங்க என் மனசாட்சிக்கு தெரியாதா நான் இன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சேன்னு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த மனசாட்சியை விட ஒரு பெரிய நீதிபதி வேணுமா? இந்த மனசாட்சியை விட சிசிடிவி கேமரா வேணுமா? எல்லாமே இந்த மனசுக்குள்ள இருக்கு. அதனால தான் சொன்னான், மனம் என்ற மிகப்பெரிய மனசாட்சி இருக்கிறதுனால மனசறிய ஒன்றும் செய்யாத, உள்ளத்தால் உள்ளலும் தீது. மனசை அவ்வளவு கவனமா பத்திரமா வச்சுக்க. அப்படிப்பட்ட சிறப்பு இந்த வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னா அப்படியான ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாசத்துல எனக்கு திருத்தொண்டர் புராணத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா உண்மையில் நான் செய்த புண்ணியம்னு நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், பெரிய புராணம். மற்ற புராணத்துக்கெல்லாம் இந்த பேர் இல்லை, பெரிய புராணம்னு இதுக்கு பேர். ஏண்டான்னா தொண்டர்களுடைய பெருமையை சொல்றதுனாலேயே அதுக்கு பெரிய புராணம்னு பேர். ஒவ்வை பாட்டி போய் கேட்டா, ஒன்னொன்னியா முருகன் கேட்டுக்கிட்டே வந்தான். கொடியது கேட்கின் எரிதவள் வேலோய், கொடிது கொடிது இளமை கொடிது, இளமையில் வறுமை கொடிதுன்னா. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. ஒன்னொன்னியா கேட்டுக்கிட்டே வர்றா. உலகத்தில் பெரியது கேட்கின் எரித வழ்வேலோய், உலகத்திலே எது பெருசு? புவனம் பெரிது, இந்த உலகம்தான் பெருசு. அப்படியா? ஆமா. ஆனா இந்த உலகத்தை படைச்சவன் யாரு? நான்முகன். அப்ப உலகத்தை விட அதை படைச்சவன் பெருசானே இருக்கணும். அப்ப நான்முகன் தான் பெருசுன்னா. நான்முகனா பெருசு? இல்ல இல்ல. ஏன்? அந்த நான்முகனோ திருமாலுடைய உந்தி கமலத்திலே தோன்றியவன். அதனாலதான் திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலை பார்த்தவங்களுக்கு இந்த வரலாறு தெரியும். உலகத்திலே பணக்கார சாமி அதுதான், திருப்பதி கூட அப்புறம்தான். அந்த பத்மநாப சாமியினுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய வயிறு தொப்புள் கொடியிலே இருந்து ஒரு கொடி மாதிரி போய் ஒரு தாமரப்பூ இருக்கும். அந்த தாமரப்பூ மேலே பிரம்மா உட்கார்ந்துருப்பார். அதுக்கு என்ன பொருள்னா, திருமாலினுடைய வயிற்றிலே இருந்து தோன்றியவன் பிரம்மன். நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரணும். உலகம் பெருசுன்னா உலகத்தை படைச்ச பிரம்மன் பெரிதுன்னா இல்லை இல்லை. அந்த பிரம்மனையே படைச்சவன் யாரு?
திருமால். அப்போ திருமால் தானே பெரியவராக இருக்கணும்? இல்லை. ஏன்? அந்த திருமாலை ஒரு பார்க்கடல் தாங்குது. அப்போ பார்க்கடல் தானே பெருசு? இல்லை 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 இல்லை. ஏன்? அந்த பார்க்கடலை குரு முனி ஒருவன் குடித்து விட்டான். பார்க்கடலே ஒருத்தன் குடிச்சிட்டான்னா அப்போ அவன் தானே பெரியவனாக இருக்கணும். அப்போ அந்த முனிவர் தானே பெரியவர். அந்த முனிவரோ பூமியிலே இருந்து எடுத்த ஒரு சிறு கலச மண்ணிலே இருந்து தோன்றியவர். அப்படியா? அப்போ இந்த பூமி தானே பெருசு, இதுல இருந்து தானே அந்த கலசம் உருவாச்சு, பூமி பெருசுன்னா. இல்லடா, பூமியோ அரவினுக்கு ஒரு தலை, ஆதிசேஷன்னு ஒரு பாம்பு இந்த பூமியை தான் ஒத்த தலையில தாங்கிட்டு இருக்கே. அப்ப இந்த பூமியை விட அந்த ஆதிசேஷன் தானே பெருசுன்னா. சரி, ஆதிசேஷன் பெருசா? இல்லை இல்லை. அந்த ஆதிசேஷனோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்காளே அம்பாள், அவ கையில அதுவும் சிறுவிரல்ல போட்டிருக்கிற மோதிரம் அந்த ஆதிசேஷனா. அப்ப உமையம்மை தானே பெருசு. அந்த ஆதிசேஷனையே மோதிரமா ஒருத்தி போட்டிருக்கான்னா அவ தானே பெரியவளா இருக்க முடியும்னா. இல்லை 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 இல்லை. ஏன்? உமையோ சிவபெருமான் பாகத்துள் ஒடுக்கம். சிவபெருமானோட ஒரு பக்கம் இடது பக்கத்துல உமையம்மை ஒடுக்கம். அப்ப யாரு பெருசு? உமையம்மையை விட இவட சிவபெருமான் உயர்ந்தவர், அவர் தானே பெருசுன்னா. இல்லை இல்லை இல்லை. யார் தான் பெருசு? உமையோ இறைவனுக்குள் ஒடுக்கம். இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே. அப்படிப்பட்ட சிறப்பு இந்த சிவ தொண்டர்களுக்கு இருக்கு. அதனால சிவ தொண்டர்கள், சிவனரியிலே நின்றவர்கள், நீரு பூசியவர்கள் அவ்வளவு பெருமை உடையவர். நாம அதெல்லாம் நினைச்சு பூசுறோமோ என்னமோ தெரியாது. நாம பாட்டில் திருநீர் கொடுப்பாங்க, வாங்குவோம், அதை பூசுவோம், அப்புறம் ஃபூன்னு ஊதுவோம். அதுதான் நமக்கு தெரியும். இல்லைன்னா எங்கேயாவது தூண் இருக்கான்னு பார்த்து அதில் கொட்டுவோம். இந்த திருநீருக்கு இருக்கிற மகிமை இருக்குதே, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. திருநீர் உற்பத்தி செய்யறதுக்கு அவ்வளவு மந்திரம் ஜபிக்கணுங்க. இப்போ நாம் பூசுறமே இதெல்லாம் கலப்பு திருநீர், இதுலேயும் போலி திருநீர் வந்தாச்சு. எதிரா உண்மையா திருநீருன்னா கன்று ஈன்ற 20 நாளைக்குள்ள ஒரு பசுமாடு போடுகிற சாணியா இருக்கணும். சரியா? கன்று ஈன்று அனிமைத்தானன்னு எழுதுமா. அனிமைத்தானன்னா அப்பதான் போட்டிருக்கணும் கன்று. அப்படிப்பட்ட பசுமாட்டோட சாணத்தை கீழே விழாம தாமரை இலையில் தாங்கி பிடிக்கணுமா. அந்த சாணத்தை பிடிச்சு அதை வெயில்ல காய வைத்து சிறு சிறு உருண்டைகளாக ஆக்கி அக்னி உண்டாக்கி இறைவனுடைய சோஸ்திரத்தை சொல்லி அதிலே அதனை வேக வைத்து காய வைத்து நெருப்பூட்டி அதற்கு பிறகு மந்திரங்களை ஜெபித்து அதற்கு இடையிலே இருந்து எடுக்கப்படுகிற திருநீருக்கு அவ்வளவு பெருமை இருக்குது. அது மாதிரி திருநீர் வீட்டில் வச்சிருக்கிறவங்க அதற்குன்னு தனிப்பட்ட வெறும் பொட்டி அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கலாம். திருநீருக்குன்னு ஒரு அழகான ஒரு ஏந்தலா ஒரு பாத்திரம் அல்லது ஒரு பெட்டி வைத்திருப்பார்கள். இல்லைன்னா சுருக்கு பை மாதிரி ஒரு பையில் திருநீரை போட்டு வச்சுருப்பாங்க. இன்னைக்கு சோப்பு டப்பா, கையில் என்னென்ன டப்பா கிடைக்குதோ அதிலெல்லாம் திருநீரை போட்டு அந்த திருநீரை பயன்படுத்துவதற்குன்னு ஒரு முறை இருக்குது, திருநீர் பூசுவதற்குன்னு ஒரு முறை இருக்குது. இதெல்லாம் தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. திருநீர் பூசும் பொழுது ஒரு காலத்திலும் அது துளி கூட கீழே சிந்தக்கூடாது. சிந்துனா அவ்வளவும் பாவம். அதனால தான் திருநீர் பூசும்போது அண்ணாந்து பூசணும்னு சொல்லுவாங்க. குனிஞ்சுக்கிட்டு பூசக்கூடாது. திருநீர் பூசும்போது நிமிர்ந்து பூசணும். ஒரு முறை நமசிவாயன்னு சொல்லிட்டு பூசணும். அது மாதிரி திருநீரை சிறியவர்கள் கொடுக்க பெரியவர்கள் வாங்கக்கூடாது. பெரியவங்க கொடுக்கத்தான் சிறியவங்க வாங்கி பூசணும்.
இப்படிலாம் நிறைய முறைகள் இருக்குது. இந்த முறை எதுவுமே நமக்கு தெரியாமல் திருநீர் பூசிருக்கியா திருநீர் பூசிருக்கேன் அவ்வளவுதான். வாரியார் சாமி சொல்கிற மாதிரி தான். வாரியார் சாமி ஒரு நாளைக்கு புகை வண்டியில் பிரயாணத்தில் போய்கிட்டே இருந்தாராம். அவரை நாம் பார்த்துருக்கோம். நிறைய உடம்பு முழுக்க திருநீர் பூசியிருப்பார். எய்த்தாப்பில் 2 இளைஞர், நவீன கால இளைஞர் 2 பேர் உட்காந்துருக்குறான். அவன் 2 பேரும் இவரை பார்த்துட்டு, என்ன இது செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சிருக்கிற மாதிரி இந்த அளவு உடம்பு முழுக்க திருநீரை பூசியிருக்காரே அப்படின்னா, நம்மளாக இருந்தால் கொதிச்சு கத்தி அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு போடான்னு இருப்போம். வாரியார் சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உண்மைதான் தம்பி, குடியிருக்கிற வீட்டுக்கு தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சோருக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. எவ்வளோ ஒரு சாதாரணமாக அதை அவனை மறுத்து அவனை புரிய வச்சு, அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் பெரிய புராணத்தை பேசணும்னா அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது சிறப்பு இல்லையா? படிப்பாரும் பக்கம் நின்று கேட்பாரும்னா, பெரிய புராணத்தை ஒரு இடத்துல பேசுகிறாங்கன்னா அதை பார்க்க போகிறவங்க கேட்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு கோடி புண்ணியம்னா. அந்த காலத்தில் புலவர் கீரன் அவர் பெரிய புராணம் பேசி நீங்கள் கேட்கணும். இப்போ நிறைய ஒலி நாடாக்கள்லாம் இருக்குது, ஆனால் அப்படி தத்ரூபமாக நடித்து காட்டுவார். கண்ணப்ப நாயனார் வரலாறுன்னா அவர் பேசி கேட்கணும். திருநீலகண்டருடைய வாழ்க்கை வரலாறு அவர் பேசி கேட்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய புராணம்னா ஏதோ கோயிலில் உட்காந்து பேசுறது, முடிஞ்சதும் பொங்கல் தருவாங்க சாப்பிட்டு அந்த தூணில் தடவிட்டு வர்றது, அது அல்லங்க. எத்தனை பெரிய சிறப்பு அந்த பெரிய புராணத்தில் இருக்குது. இந்த பெரிய புராணத்தினுடைய முதல் புராணத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா சேக்கிழார் பெருமான்? அதுதான் பெரிய சிறப்பு அதில் இருக்கிறது. சேக்கிழார் அமைச்சர், அனபாய குலோத்துங்க சோழன் மன்னன். இந்த வரலாறுலாம் பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. வரலாறுனாலே ஓடிடுறான். எதற்கும் ஒரு வரலாறு வேண்டும் அப்பா அப்படின்னு எவனாவது சினிமா நடிகன் சொன்னால் கேட்குறான், நாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். வரலாறுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மருத்துவர்கிட்ட போய் உட்காடுறீங்க, வயிற்று வலிக்குது அப்படிங்கிறீங்க, உடனே அவர் என்ன கேட்பாரு? என்ன சாப்பிட்டீங்க, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, அதுக்கு முதல் நாள் என்ன சாப்பிட்டீங்க கேட்பார்ல. அதாங்க வரலாறு. வரலாறுங்கிறது ஏதோ புதுசாக மேலேந்து குதிக்கிற விஷயம் இல்லை. அனபாய குலோத்துங்க சோழன் மன்னன், அவனிடத்துல தலைமை அமைச்சர் யாரு? சேக்கிழார். மன்னனுக்கு இந்த நூலை அவரை அறிமுகப்படுத்தணும். இவருக்கு எப்படிரா அந்த நூல் தெரிஞ்சதுன்னா, இவர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அருள்மொழி தேவர்னு பேர். சேக்கிழாருக்கு உண்மையான பேரு அருள்மொழி தேவர். அவங்க அப்பா மிகப்பெரிய சிவபக்தர். மன்னனுக்கு அறிவுரையெல்லாம் சொல்ற குடும்பம் அந்த குடும்பம். ஒரு நாளைக்கு மன்னன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு 3 கேள்வி கேட்குறாரு. நீங்கள் திரைப்படத்துலலாம் இதை பார்த்துருக்கலாம். பெரியவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், சின்னவங்களுக்கு தெரியாது. 3 கேள்வி கேட்குறார். என்ன? இறைவன் எங்கே இருக்கிறான்? 2வது, இறைவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான்? 3வது, இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அருமையான கேள்வி இல்லையா? 3 கேள்வி. இந்த 3 கேள்விக்கும் பதில் நாளை காலை அரசவையில் சொல்லணும்னு அருள்மொழி தேவரோட அப்பாவுக்கு கட்டளை. வீட்டுக்கு வந்தார். சாப்பாடு பிடிக்கல, உறக்கம் வரல, உள்ளத்துக்குள்ள உளைச்சல். பையன் கேட்குறான், ஏனப்பா மிகவும் சோர்வாக இருக்கிறீர்களே? ஒன்றுமில்லடா தம்பி, மன்னன் 3 வினாக்களை கேட்டிருக்கிறான், இதுக்கு பதில் சொல்லலைன்னா தலையை சீவிடுவேங்கிறான் நாளைக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? என்ன தந்தையே 3 வினாக்கள். 1, இறைவன் எங்கு இருக்கிறான்? 2வது, இறைவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான்? 3வது, இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அந்த பிள்ளை அருள்மொழி தேவன் சொல்வது, அப்பா இந்த சாதாரண வினாக்களுக்கு விடையளிக்கவா தாங்கள் இவ்வளவு பாடுபடுகிறீர்கள்? கவலையை விடுங்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன். மறுநாள் பொழுது விடிந்தது. இந்த பிள்ளை விறுவிறுவிறுன்னு அரசவைக்கு போறான். மன்னனுக்கு பெரிய வணக்கம் போட்டான். பார் வேந்தே, என்னை பார் வேந்தே. மன்னனுக்கு ஆச்சரியம். இந்த பொடி பையன் தந்தையை வர சொன்னால் பிள்ளையை அனுப்பி இருக்கிறாரே. அந்த குழந்தை சொல்லுது, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நானே பதில் சொல்றதுக்கு சரியான ஆளு, அதனால தான் நான் வந்தேன். சரி வா. 3 கேள்விகளை கேட்டீராமே? ஆம். முதல் கேள்வி என்னவோ? இறைவன் எங்கே இருக்கிறான்? மன்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்பாயா? சரி, கேட்கிறேன்.
அப்படி என்றால் ஒரு அண்டாவையும் ஒரு 100 படி பாலையும் கொண்டு வர சொல். சரின்னு மன்னன் ஒத்துக்கொள்ளுகிறான். அண்டா வருது, 100 பாலும் வந்து சேர்ந்தது. இந்த 100 பாலையும் அண்டால கொட்ட சொல்லிச்சு அந்த பிள்ளை. கொட்டி முடிச்ச உடனே மன்னனை கூப்பிட்டு இந்த பிள்ளை கேட்குது, அரசே இது என்ன? இது பால். சரி, பாலுக்குள்ளே என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன? பாலுக்குள்ளே தயிர் இருக்கிறது, வெண்ணெய் இருக்கிறது, நெய் இருக்கிறது. சரி, இப்போ இதெல்லாம் எங்கே இருக்கிறது என்று தனித்தனியாக பிரித்து காட்டு பார்க்கலாம். மன்னன் குழம்பி போனான். அது எப்படி இதற்குள்ளே அதையெல்லாம் காட்ட முடியும்? அப்படி என்றால் அதெல்லாம் இல்லை என்றுதானே பொருள். அது எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? இல்லை என்றும் சொல்ல முடியாது, ஆனால் பிரித்தும் காட்ட முடியாது. அப்படித்தானே கடவுளும் இருக்கிறான். இந்த உலகம் முழுக்க வியன்பு இருக்கிறான். அவன் இங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான், இங்கு இல்லை அங்கில்லை என்று எப்படி காட்ட முடியும் அண்ணா? ஆகவே கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான் என்று அந்த குழந்தை பொருள் சொன்னது. மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆஹா, எத்தனை அருமையான விடை. சரி, இரண்டாவது கேள்விக்கு போகலாமா? இரண்டாவது கேள்வி என்ன? கடவுள் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார்? நாம் பார்க்கிறோம், ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சயன கோலம், அவர் வடக்கு திசையை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஸ்ரீலங்கா மேலே அவருக்கு ஒரு பார்வை. அதனால தான் இந்த கோபுரத்தை கட்டினது ஸ்ரீலங்கா எந்நேரமும் போரா இருக்குதுன்னு நம்ம ஆளுக புருடா விட்டுக்கிட்டு இருக்கிறான். இது சும்மா பொய். ராஜகோபுரம் கட்டின அண்ணிலேருந்து அங்கே போர் நடக்குதுங்கிறான். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு திசையை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எந்த திசையை பார்க்கிறார் என்று எப்படி உறுதியாக சொல்வது? இந்த பிள்ளை சொன்னது, மன்னா உயரமான பலகையை கொண்டு வந்து இந்த அரங்கத்தில் போடு. சரின்னு கொண்டு வந்து போட்டாங்க. 5 முகங்கள் ஏற்றப்பட்ட ஒரு குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் மீது வைத்தாகிவிட்டது. சரி மன்னா, இந்த விளக்கினுடைய சுடர் எந்த திசையை பார்த்து நோக்கி இருக்கிறது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். மன்னன் திகைத்து போனான். அது எப்படி விளக்கினுடைய ஒளி ஒரு திசையை பார்க்குமா? அந்த விளக்கிலிருந்து புறப்படுகிற வெளிச்சம் அந்த அரங்கம் முழுவதையும் அல்லவா ஆக்கிரமித்து கொள்ளுகிறது. அப்படித்தானே மன்னா கடவுளும் எந்த திசையையும் அவன் நோக்கி கொண்டிருக்கவில்லை, எல்லா திசைகளிலும் நீக்கமர வியாபித்திருக்கிறான். அதுதானே கடவுளுக்கு பெருமை. மன்னன் கையெடுத்து கும்பிட்டான். இன்னும் வேண்டுமா? வேண்டாம் மகளே, வேண்டாம் மகனே. இல்லை 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 இல்லை, இந்த மூன்றாவது ஒரு கேள்வி வைத்திருக்கிறாயே, அதையும் கேட்டு விடு. சரி, கடவுள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அப்பொழுது அந்த பிள்ளை சொன்னான், மன்னா இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு நான் மன்னனாக இருக்க வேண்டும். மன்னனுக்கு சரி என்றான். என்ன பதில் கிடைக்குதே? சரி, நீ ஏன் மன்னனாக இரு. அப்படி என்றால் நான் அந்த அரசவையில் உட்கார வேண்டும். சரி, மன்னன் கீழே இறங்கிட்டான். நீ மக்களுள் ஒருவராக நிற்க வேண்டும். ஒத்துக்கொள்ளுகிறேன். கீழே போய் மன்னன் நிற்கிறான். இப்போ அரசவையில் அந்த பிள்ளை உட்கார்ந்திருக்கிறான். உட்கார்ந்திருக்கிற பிள்ளை கையை தட்டி சொல்லுகிறான், யாரங்கே? இந்த மன்னனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுங்கள். சுற்றி இருந்தவன்லாம் இப்படி இப்படி பார்க்குறான். ஆமாம், கஜானாவை திறந்து விடுங்கள், அங்கிருக்கிற பொருள் காசு எல்லாவற்றையும் மக்களுக்கு அள்ளி வீசுங்கள். மன்னனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்லுகிறாய் குழந்தாய் அப்படின்னார். கடவுள் இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். குப்பையை கோபுரமாக்குகிறார், கோபுரத்தை குப்பையாக்குகிறார். கீழது மேலும் மேலது கீழுமாக மாற்றி புரட்டி போடுவதுதான் கடவுளினுடைய வேலை. அது தெரியாமல் பல பேர் நாம தான் உச்சத்தில் இருக்கோன்னு ரொம்ப சுகமாக இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். பொழுது விடிஞ்சா அவன் மண்ணுக்கு போக போகிறான்னா அவனுக்கு தெரியல. இந்த வேலையைத்தான் கடவுள் செய்து கொண்டிருக்கிறான்னா ஓடி வந்து காலில் விழுந்து கும்பிட்டான். ஆஹா, எவ்வளவு மிகப்பெரிய தத்துவம் இது! இதை இந்த குழந்தை எனக்கு எவ்வளவு எளிமையாக உணர்த்தி விட்டான் என்று. அந்த குழந்தை தான் வளர்ந்து பெரியவனாகி மன்னனுக்கு அறிவுரைகளை சொல்லுகிற அந்த பாரம்பரியம், அந்த குடும்ப பாரம்பரியம் அனபாய குலோத்துங்க சோழனுக்கு முதல் அமைச்சராக சேக்கிழார் பெருமான் நியமிக்கப்படுகிறார். இப்போ மன்னன் படித்து கொண்டிருக்கிறான் பல நூல்களை எல்லாம். அப்போ ஒருத்தன் கொண்டு போய் கொடுக்குறான், சீவக சிந்தாமணின்னு ஒரு நூல், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னடா நூல்னா, உலகத்திலேயே சிவநூல் கந்த புராணம். நன்றாக கவனியுங்கள்,
சிவநூல் கந்த புராணம், அன்பு நூல் ராமாயணம், அறநூல் மகாபாரதம், இன்ப நூல் சீவக சிந்தாமணி, தொண்டு நூல் சிவபுராணம். ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. இந்த மன்னன் எதரா படிக்கிறான்னா இன்ப நூலை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன். அந்த நூலில் என்னடா சிறப்புன்னா 8 பெண்களை ஜீவகன்னு ஒருத்தன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அந்த நூலில் எழுதியிருக்கு. 8 பெண்களை. இன்னொரு பேர் உண்டு அந்த நூலுக்கு, மணநூல். இதை பார்க்கிறார் அமைச்சர் சேக்கிழார். ஒரு நாட்டை ஆள வேண்டிய மன்னன் சிற்றின்பத்திற்கு அடிமையானான் என்றால் நாடு என்ன உருப்படுமா? அப்பொழுது அவர் முடிவெடுக்கிறார், மன்னா, தோன்றி அழியக்கூடிய இந்த உடம்பை பார்த்து நீ மயங்குகிறாயே, அந்த மெய்ப்பொருளாக இருக்கிற கடவுளை அல்லவா நீ நினைக்க வேண்டும். நம சிவாய மந்திரம், நாதந்தாள் மந்திரம், உமாபதி மந்திரம், உலகாளும் மந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். இந்த அற்புத மந்திரத்தை படிக்காமல் கேவலம் பெண்களின் மீதும் தோன்றி அழிகிற உயிர்களின் மீதும் நீ இன்பத்தை வைத்திருக்கிறாயே. அப்போ மன்னன் கேட்கிறான், சரி, அந்த இறைவனை பற்றி நான் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன நூல் இருக்கிறது? அப்பொழுதுதான் 63 நாயன்மார்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து இறையருளை பெற்று தொண்டர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறை படிக்காமல் இதை படிக்கிறாயே என்று சொன்ன பொழுது, அப்படி என்றால் அந்த 63 நாயன்மார்களின் வரலாற்றை நீரே எழுதும் என்று மன்னன் ஆணையிட, சேக்கிழார் பெருமான் 2 நூல்களை தனக்கு முன்னூலாக வைத்துக்கொண்டு, தமிழ்ல எப்பொழுதுமே நூலை 3 வகையா பிரிப்போம். முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் அப்படின்னு 3 நூல் இருக்கு. இதெல்லாம் தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நம்முடைய சொத்து, நம்முடைய புதையல். இன்னும் கொஞ்ச காலம் போனால் எல்லா பிள்ளையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்குது, இன்ஜினியரிங் படிக்குது, மெடிக்கல் படிக்குது. நம்ம சொத்து என்னன்னு இந்த பிள்ளைக்கு தெரியல. நமக்கான அடையாளம் அது, மறந்து விடாதீர்கள். நம்முடைய அடையாளம், தமிழனுடைய அடையாளம். இன்றைக்கு தமிழனுடைய அடையாளத்தை அழிப்பதற்கான முயற்சிகள், படையெடுப்புகள் பல நடந்து கொண்டிருக்கின்றன. நான் சொல்லி உங்களுக்கு விளங்க வைக்கணும்னு இல்லை. அரசியல் சூழல், சமுதாய சூழல், ஜாதி சூழல், மத சூழல் எல்லாமாக சேர்ந்து நம்முடைய தெய்வங்களை எல்லாம் கடத்தி கொண்டு போவது மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக பாதையே அழித்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் திருநீர் பூசுறது என்னன்னு தெரியாது, உத்ராட்சம் அணிவது என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. அத்தனை சிறப்பு வாய்ந்த அத்தனை நூல்களையும் தொகுத்து ஒரு நூலா எழுதணும்னு சொல்றார். அப்பொழுது இவர் புறப்பட்டு போகிறார். முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் என்ற 3 நூல். திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதினது. இந்த 2 நூலையும் படிச்சுட்டு ஊரூரா போய், அன்னைக்கு இந்த மாதிரி பஸ் வசதி கிடையாதுங்க, வாகன வசதி கிடையாது, நடந்தே எல்லா ஊர்களுக்கும் சென்று அந்தந்த நாயன்மார்கள் பிறந்த நகரத்திற்கு சென்று அங்கிருக்கிற வரலாறுகளை எல்லாம் தொகுத்து பெரிய புராணம் என்ற அற்புதமான நூலை சேக்கிழார் பெருமான் எழுதி மன்னனை கூப்பிட்டு அவையிலே உட்கார வைத்து சேக்கிழாரை யானை மேல் அழைத்து கொண்டு வந்து, அந்த யானை மேல அழகான தங்க பலகையில பெரிய புராணத்தை வைத்து அதன் மேலே பட்டு துணி விரித்து இந்த திருத்தொண்டர் புராணத்தை எடுத்துக்கொண்டு வந்து படிக்க சொல்லுகிறார். ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் அன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு புராண செய்தியையும் சேக்கிழார் சொல்ல 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 மக்கள் கேட்கிறார்கள். அன்னைக்கு டிவி கிடையாது, சினிமா கிடையாது. ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேணாம் எல்லா நாளுமே தான். அன்னைக்கெல்லாம் சாயங்காலம் 6 மணி ஆனால் பெண்கள் எல்லாம் விளக்கு ஏற்றினார்கள். இன்னைக்கு 6 மணி ஆனால் டப்பு டப்புன்னு எல்லா விளக்கையும் அணைக்கிறாங்க. நான் ஏமான்னு கேட்டேன். டிவி அப்பதான் நல்லா தெரியும்.
இதுங்களை எங்கே திருத்துறதுன்னு தெரியலை எனக்கு. ஒன்று வைத்து கொள்ளுங்கள், குடிக்கிற ஆடவனும் டிவி பார்க்கிற பெண்ணும் இருக்கிற வரை குடும்பங்கள் உருப்பட போவது இல்லை. ரெண்டுமே மாறும். இந்த ரெண்டுமே மாறினாதான் சமுதாயத்தில் நீங்கள் மிகப்பெரிய புரட்சியெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். இந்த ரெண்டு விஷயத்த மாற்றுங்க போதும். அந்த சீரியல் பார்க்காட்டி சில பேருக்கு மண்டையே வெடிச்சிடுது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும். அதில் வேற அவன் போடுறான், இதுவரையில் இதுவாக நடித்து கொண்டிருந்தவர் இனிமேல் இவர் இதற்கு பதிலாக நடிப்பார் அப்படின்ன உடனே அதை பற்றி ஒரு ஏம்மா எவ்வளவோ விஷயங்கள் அன்னைக்கு இந்த மாதிரி இலக்கிய நிகழ்ச்சிகள் தெருக்கள் தோறும் வீதிகள் தோறும் நடந்தன. அன்னைக்கு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள்? இரவு முழுக்க விடிய விடிய தெருக்கூத்துகள், நாடகங்கள், சொற்பொழிவுகள். குன்றக்குடி அடிகளார் ஊரூரா போய் சொன்னாரே சேக்கிழார் புராணத்தையும் மற்ற புராணங்களையும். இன்றைக்கு அதற்கு ஆளும் இல்லை, கேட்பதற்கு மக்களும் இல்லை. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் ஆட்டையாம்பட்டிக்கு வருகிற பொழுது நான் மன மகிழ்ச்சியோடு செல்வதற்கு ஒரே காரணம், ஒரு கருத்தை கொடுத்தால் கற்பூரத்தை போல பற்றி கொள்ளுகிற ஒரு அருமையான கலாச்சாரத்தை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் பார்வையாளர்கள். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. விதைகளை தூவுகிற எல்லா விதைகளுமேவா முளைத்து இந்த மண்ணுக்கு நன்மையை செய்து விடுகின்றன. சில விதைகள் தான் முட்டி மோதி தண்ணீரை எடுத்துக்கொண்டு சூரிய வெளிச்சத்தை பெற்று கஜா புயல் போல புயல்களை எல்லாம் சாய்த்து விட்டு வளர்கிறது. ஆனால் சில விதைகள் காணாமலே போகின்றன, சில விதைகள் அழுகி போகின்றன, சில விதைகளை பறவைகள் உண்டு விடுகின்றன, சில விதைகள் மட்டும்தான் விருட்சமாக மாறுகிறது. அப்படியான ஒரு தத்துவம் நிறைந்த மண் இந்த மண். சேக்கிழார் உட்கார்றார், மக்கள் வெள்ளம் இது மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு புராணத்தையா விளக்கி சொல்லிக்கொண்டே போகிறார். நான் 1-2 புராணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க போய் லைப்ரரியிலையோ அல்லது வீடுகள்லையோ பெரியவங்க இருக்கிற வீட்லையோ திருத்தொண்டர் புராணம்னாலும் பெரிய புராணம்னாலும் ஒண்ணுதான். அதை எடுத்து வாசிங்க. அதுல என்னதான் சொல்லி இருக்கு அதை மறுப்பதற்காகவாவது வாசியுங்கள். ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ எல்லாத்தையும் நெகட்டிவாக சொன்னாதான் செய்கிறான். படிடான்னா படிக்க மாட்டான், படிச்சன்னா பாருன்னா படிப்பான். இந்த சினிமாவை பார்க்காதீர்கள் அப்படின்னா முதல்ல போய் பார்ப்பான். லைப்ரரியில் புத்தகத்தை இந்த புத்தகத்தை படிக்கவே வேண்டாம் அப்படின்னு எந்த புத்தகத்தை மேலே எழுதியிருக்கானோ அதை தான் முதல்ல எடுத்து படிப்பான். அதனால 1-2 புராணங்களை நான் சொல்லுகிறேன், பிறகு நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் எடுத்து வாசித்து பாருங்கள். முதல்ல எதில் ஆரம்பிக்கிறார்? எங்க இது பக்தி புராணம் தானே, இது சிவபெருமானை பற்றி சொல்ல வந்த புராணம் தானே. ஆனால் எப்படி தெரியுமா தொடங்குகிறார்? ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன் எப்படி இருக்கணும்னு ஆரம்பிக்கிறாருங்க. யாருக்கு முன்னால? மன்னனுக்கு முன்னால. இன்னைக்கு அப்படி சொல்லிட முடியுமா? இன்னைக்கு நாட்டை ஆளுகிற பிரதமர் முன்னாலையும் நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் முன்னாலையும் நான் ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன், ஒரு சிஎம் எப்படி இருக்கணும், ஒரு பிஎம் எப்படி இருக்கணும் நான் சொல்றேன்னா அவங்க முன்னால் நீங்க சொல்லிட முடியுமா? ஆனால் சேக்கிழார் சொல்றாரு, அனபாய குலோத்துங்க சோழன் உட்கார்ந்து கேட்குறான். முதல் புராணமே மனுநீதி சோழன் புராணம், இருக்கிறதுலையே பயங்கரமான புராணம் அதுதான். ஏண்டாண்ணா நமக்கு வரலாறுலாம் தெரியும். ஒரு பசுமாடு போச்சு, பசுங்கண்ணுக்குட்டி போச்சு, அது மேலே ராஜாவோட பையன் தேரை ஏற்றுனா கண்ணுக்குட்டி செத்து போச்சு. இந்த பசுமாடு வேகமாக போய் அரசாங்கத்தில் இருக்கிற ஆராய்ச்சி மணியை அடிச்சிச்சு, மன்னன் வந்தான். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். கதை சொல்கிறதுக்காக நான் வரல, அதுக்குள்ளே என்ன நுட்பம் இருக்கிறது, என்ன சொல்ல வருது அந்த புராணம். மன்னன் உட்காந்துருக்கிறான் அரசவையில், ஆராய்ச்சி மணி வெளியில் அடிக்குது. இதுவரையில் அவன் நாட்டில் ஆராய்ச்சி மணியும் அடிச்சதில்லை. எவ்வளோ பெரிய விஷயம். எவனுக்காவது குறை இருந்தால் தானே அதை அடிப்பான், ஒருத்தருக்கு குறையே இல்லை. ஆனால் அன்னைக்கு ஆராய்ச்சி மணி அடிச்சு மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். அமைச்சரை கூப்பிட்டார், போய் ஆராய்ச்சி மணி அடிக்குது, யார் அடிக்கிறான்னு பார்த்துட்டு வா. மன்னன் பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னான், மன்னா 6 அறிவுக்கும் குறைவாக இருக்கிற ஒரு பசுமாடு ஆராய்ச்சி மணியை அடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுக்காத. நம்ம அமைச்சர்கள் அப்படி முன்னாடியே சொல்லி வச்சிருவாங்க, இதெல்லாம் சும்மா ஜுஜுப்பி, இதுக்கு ஏங்க இவ்வளவு போட்டு மண்டையை கொடுக்கணும். அதே மாதிரி தான் அந்த அமைச்சர் சொன்னான், மன்னா இது ஒரு சாதாரண விஷயம்,
மன்னன் சொன்னான், அது எப்படியா சாதாரண விஷயம்? இது ஆராய்ச்சி மணின்னு தெரிஞ்சு, இதை அடிக்கணும்னு தெரிஞ்சு, இதை அடித்தா தனக்கு நீதி கிடைக்கும்னு தெரிஞ்சு ஒரு பசுமாடு வந்து ஆராய்ச்சி மணி அடிக்குதுன்னா அதுக்கு 6 அறிவு குறைஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு மூளை எவ்வளோ இருக்கணும்? இப்போ மன்னன் கேட்டான், கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சான். என்ன நடந்தது சொல்லு. எப்போதுமே வருவது உரைத்தல் மந்திரிக்கு அழகுன்னு ஒரு பழமொழி இருக்கு. நீங்கள் வருவது உரைத்தல்னா அதான் சொன்னேன், நீங்கள்லாம் கற்பூரம்னு. வருவது உரைத்தல்னா என்ன அர்த்தம்னா, வரப்போறது பிரச்சனைகள் என்னங்கிறத சொல்றது தான் அமைச்சருக்கு அழகு. வருவது உரைத்தல் மந்திரிக்கு அழகு. இப்போ இவன் சொன்னான், அதாவது கவனமா சொல்லணும். வளவா, முதல்ல எப்படி ஆரம்பிச்சான்? வளவா. வளவன்னா என்னடான்னா, தமிழ்ல ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழமான பொருள் உண்டு. நீங்க வாட்டில் போற போக்கில் உன்னை சொல்லிட்டு போயிடக்கூடாது. திருநெல்வேலி பக்கம் போய் தமிழில் பேசுகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க தூய தமிழ் சொற்களை பேசுவாங்க. நீங்கள் நம்ம வீட்டு தமிழெல்லாம் அங்கே செல்லுபடியும் ஆகாது. நமக்கு பந்தல்னாலும் ஒன்று தான், கொட்டகைன்னாலும் ஒன்று தான். ஆனால் பந்தல்னா கல்யாண வீட்டில் போடுறது, கொட்டகைன்னா செத்தவன் வீட்டில் போடுறது. திருநெல்வேலி பக்கம் போய் என்ன உங்கள் வீட்டில் பந்தல் போட்டிருக்கே அப்படின்னு செத்தவன் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா முறைப்பான். அது கூட பரவாயில்ல. கல்யாண வீட்டு வாசலை போய் என்ன கொட்டகை போட்டிருக்கீங்களேன்னா முதுகில் தர்மடி விழும். ஏன் வீட்டில் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, நீ கொட்டகை போட்டிருக்குன்னு நான் கேட்குற? வார்த்தைகள் அவ்வளவு கவனமா, தமிழில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழமான பொருள் இருக்கிறது. இவன் ஆரம்பிக்கிறான், வளவா. சோழனை மட்டுமே குறிக்கிற சொல் வளவன், பாண்டியனை மட்டுமே குறிக்கிற சொல் மாறன். ஒவ்வொன்று சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கிற. நீங்க சோழ நாடு, பாண்டி நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழம் உடைத்து. வேழம்னா யானை. சேர நாடு தான் இன்னைக்கு இருக்கிற கேரளா. இப்போ கேரளாவில் யானை நிறையா இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் அன்னைக்கே எழுதி வச்சான், சேர நாடு வேழமுடைத்து தந்தமுடைத்து அப்படின்னு எழுதி வச்சான். பாண்டி நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து. சோறுன்னா நமக்கு தெரிஞ்சது சோறு, நெல், நெற்களஞ்சியம், தஞ்சாவூர், அது மட்டும் அர்த்தம் இல்லைங்க. தமிழில் சோறுங்கிற சொல்லுக்கு முக்தின்னு ஒரு பொருள். சோழ நாடு முக்தி உடைத்து. ஏன்? சோழ நாட்டு காவிரிக்கரை பூரா சைவ திருக்கோயில்கள், எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிட்டு வந்தேன்னா உனக்கு கண்டிப்பாக முக்தி உறுதிராங்கிறதுக்கு தான் சோழ நாடு சோறுடைத்துன்னு எழுதி வச்சான். அத்தனை கோயிலுங்க. நீ காவிரிக்கரை ஓரம் போய் பாருங்க, எத்தனை கோயில். ஒவ்வொரு கோயிலும் அப்பா எங்கிருந்து தான் கல்லை கொண்டு வந்தான். இன்னைக்கு ஒரு கிரேனில் 4 கம்பியை போட்டு கொண்டு வரத்துக்குள்ளே 100 பேரை கொண்டு வரான். அவன் எப்படித்தான் அவ்வளவு பெரிய கல்லை எங்கிருந்து கொண்டு வந்தான், எவன் குடஞ்சான், எப்படி சிற்பி அந்த சிலை வடித்தான், எதை வச்சு மேலே ஏற்றிருப்பான், எப்படி கணக்கு கால்குலேஷன் போட்டிருப்பான். இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கிறான், சிவில் இன்ஜினியருங்கிறான், ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறான். பென்சில் பேனாவெல்லாம் வச்சுக்கிட்டு செவுத்தில் தரையில் பேப்பரில் எல்லாம் அவுட்லெட்டு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டுட்டு கட்டுறான். 4 மாதத்தில் கீழே விழு. அன்னைக்கு என்ன ப்ளூ பிரிண்ட்டு, அன்னைக்கு எந்த பேப்பர், மனக்கணக்கு. மனதுக்குள்ளேயே கோயில் கட்டினா ஐயா, பூசலார்னு சொல்லலையா, திட்டம் செம்மையாக தீட்டினான். அவ்வளவு அற்புதமாக கோயில். தஞ்சாவூர் பெரிய கோயிலை எப்படியா கட்டினான்னு இன்னும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு என்ன ஆராய்ச்சி தெரியுமா? அந்த கோபுரம் இருக்குல்ல, தஞ்சாவூர் கோயில் கோபுரம், அது உள்ள பார்த்தீங்கன்னா வெற்று இடம், ஹாலோ. இன்னைக்கு ஹாலோ பிளாக் வச்சு கட்டுறான் இல்லையா? திடீர்னு இன்னைக்கு சுவர்கள்லாம் வருது கான்கிரீட்ல, திடீர் சுவருன்னே விற்கிறான். அவனே சுவர் விற்கிறான், அதை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வச்சிடலாம். அப்படிலாம் இன்னைக்கு வந்தாச்சு. உள்ளீடற்றது ஹாலோ அப்படிங்கிறான். அந்த கோபுரத்துக்குள்ள வெறும் ஹாலோவாக இருக்கான். அவ்வளவு பெரிய வெயிட்டை அந்த உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லாத அந்த கோபுரம் எப்படிடா தாங்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான்.
அப்போ அதுக்கு பேஸ்மெண்ட்டு அடிமட்டம் எங்கே போட்டிருப்பான், அதுக்குள்ளே எவ்வளவு மணலை கொட்டி வச்சிருக்கிறான், டன்னு டன்னா உள்ளுக்குள்ளே மணலுங்க. இதெல்லாம் எப்படி எங்கிருந்து வந்தது? அந்த அறிவு ஆற்றல் அவனுக்கு. அப்போ தமிழனுக்கு எவ்வளவு பெரிய கட்டடக்கலை நுணுக்கம் தெரிஞ்சிருக்கணும் 1000 வருஷத்துக்கு முன்னால். இன்னைக்கு நீங்கள் உலக அதிசயங்களை பாராட்டுறீங்களே, உண்மையாக சொல்ல போனா உலக அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயம் தஞ்சை பெரிய கோயிலுங்க. தெரியலையே, நீங்கள் உலக அதிசயம்லாம் மிஞ்சி போனால் 200 வருஷத்துக்கு முன்னால் கட்டியிருப்பானா? இவன் 1000 வருஷத்துக்கு முன்னால் கட்டின கோயில் இல்லையா அது? இன்னும் சொல்ல போனா அவனுக்கும் முன்னால் ஒரு கொம்பை ஒருத்தன் இருந்தான், இவனுக்கும் ஒருத்தன் பாட்டேன். யார் தெரியுமா? பல்லவன். அட இவனாதியா கல்லு, அவன் பாறையை எப்படியா குடைஞ்சான்? சரி, குடைஞ்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓவியம் தீட்டி வச்சிருக்கிறான். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தீட்டிய ஓவியம் இன்னமும் இருக்குது. சித்தன்னவாசலா இருக்கட்டும், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் ஓவியத்தை போய் பாருங்க, இன்னமும் வண்ணம் அப்படியே இருக்குங்க. எவ்வளவு பெரிய ஆற்றல் தமிழனுடைய ஆற்றல்! எப்படி வண்ணங்களை உருவாக்கணும். இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், அன்னைக்கு சிமெண்ட் இல்லை, இரும்பு கிடையாது, சிமெண்ட் கிடையாது, வெறும் மணல், சுண்ணாம்பு கிடையாது, வெல்லம் இருக்கு பாருங்க, மண்டை வெல்லம்னு இன்னைக்கு நாம சொல்றோமே, அந்த மண்டை வெல்லத்தையும் கோழி முட்டை இருக்குல்ல, கோழி முட்டையும் கலந்தாக்கம் கட்டி இருக்கிறான் கல்லணைய. அதான் உறுதியா இன்னமும் நிற்குது. நாம போட்ட பாலம்லாம் போட்ட உடனே விழுது. அதனால சொல்ல, ஆண்டுதோறும் எங்கள் அமைச்சர் வந்து பாலத்தை திறந்து வைக்கிறார் அதே இடத்தில். புதுக்கவிதை எழுதுறான், ஆண்டுதோறும் எங்கள் அமைச்சர் பாலத்தை திறந்து வைக்கிறார் அப்படின்னா அவ்வளவு பாலம் கட்டி இருக்கிறானா? அடுத்த வரி தான் நச்சு, அதே இடத்தில். அப்ப இவனுடைய கட்டடக்கலை ஆற்றல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதனால இதெல்லாம் படிக்கணுங்க. இந்த வரலாறுகள் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். வளவானின் புதல்வன், இந்த தப்பை வேற யாரோ செஞ்சான்னு நினைக்கிறியா? ஓம் பையன்டா, நின் புதல்வன். சரி, ஆங்குவோர் மணி நெடுந்தேரின் மேல் ஏறி. அந்த தேர் எப்படிப்பட்ட தேரா? மணி நெடுந்தேர், தேர் முழுக்க மணி. அப்ப அந்த தேர் அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு வரும்பொழுது மணி அத்தனையும் ஒலிச்சிருக்கும், ஒலிச்சிருந்தா அவ்வளவு சத்தம் கேட்டிருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த கண்ணுக்குட்டி ஓடி இருக்கணும் இல்லையான்னு அர்த்தம். ஃபுல்லா ஹாரன் கொடுத்துக்கிட்டு வருது ரோட்ல ஒரு காரு, குறுக்க மாடெல்லாம் போனா கொடுத்துக்கிட்டு வந்தவனை நீங்க திட்டுவீங்களா? மாடுல விலகி போயிருக்கணும். சரி, வளவா நின் புதல்வன் ஆங்குவோர் மணி நெடுந் தேரின் மேல் ஏறி, அளவில் தேர்த்தானை சூழ. இப்போ ஒரு சின்ன கற்பனை, நம்ம மார்கழி விழா நம்முடைய ஆட்டையாம்பட்டியில் நடக்குதுன்னு நம்ம முதலமைச்சர் இப்போ இங்கே வர்றாருன்னு வச்சுக்குவோம். ஒத்த காரில் வருவாரா? அவர் பின்னால் எத்தனை கார் வரும், முன்னால் எத்தனை கார் வரும், கணக்கு போட்டுக்கங்க. அது மாதிரி ஒரு இளவரசன் தெருவில் வர்றான்னா அவன் தேர் மட்டுமா ஐயா வரும்? அவன் தேருக்கு முன்னால் எத்தனை தேர் போயிருக்கும், அவன் தேருக்கு பின்னால எத்தனை தேர் போயிருக்கும். அப்ப முன்னால தேர் வருதுன்னாலே தெருவில் என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாரும் விலகி பாதையை விட்டுருக்கணும் இல்லையா? அப்ப தேரை ஓட்டிக்கிட்டு வந்த இந்த இளவரசன் மேல தப்பு உண்டா? இல்லை. அப்படியே இந்த லா பாயிண்ட் மாதிரி இந்த பாட்டை எழுதுறாருங்க. ஒன்று 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 அவ்வளவு கவனிக்க வேண்டிய வார்த்தை. வளவா நின் புதல்வன் ஆங்குவோர் மணி நெடுந்தேரின் மேல் ஏறி, அளவில் தேர்த்தானை சூழ. தானைனா படை, தேர் படையே போயிருக்கு. அப்ப ஓன் பையன் மட்டும் தேர் ஓட்டிக்கிட்டு போல, ஒரு பெரிய தேர் படையே போயிருக்கு. சரி, அடுத்தது அரசுலாந்தெருவில் போக. அது என்ன அரசுலாந்தெரு? ராஜவீதின்னு அர்த்தம். அதெல்லாம் ஃபுல்லா அரசாங்க வண்டிகள் மட்டுமே போகக்கூடிய சாலை. இன்னைய பாஷையில பைபாஸ். ஆமாங்க, அமைச்சர் வர்றாருன்னா சந்து பொந்துக்குள்ளெல்லாம் வருவாரா? அவர் நடந்து வேணா அப்படி வரலாம். அவர் கார் எங்க தான் போகும்?
பைபாஸில் சல்லுன்னு போகும். அது மாதிரி இவன் தேர் எங்கே போச்சு? அரசுலாம் தெரு. அரசுலாம் தெருன்னா ராஜவீதின்னு அர்த்தம். அன்னைக்கு ஒரு ஊர் இருக்குன்னா ஊரோட 4 பக்கமும் ராஜவீதி இருந்தது. அதனால தான் அதோட எச்சமாக இன்னைக்கு பேர் மட்டுமாவது வடக்கு ராஜவீதி தெற்கு ராஜவீதின்னு வச்சிருக்கிறோம். அப்போ பாருங்க, தேர் போன வீதி அரசாங்க வாகனங்கள் செல்லுவதற்குரிய உரிமை பெற்ற தெரு, அதுலேயும் தப்பு இல்லை. இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வாங்க, ஆங்குவோர் இடைச்சக்கரத்தில் புகுந்து. அப்போ இந்த பசுங்கண்ணுக்குட்டி எங்கே மாட்டிக்கிச்சு? இடைச்சக்கரத்தில் புகுந்தது. உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கார் ஓட்டிக்கிட்டு போகிறேன், ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, பேக் வீலில் பட்டா ஓட்டணும் மேலே தப்பா சொல்கிறீங்களே? இன்னைக்கு பேக் வீலில் பட்டா ஓட்டிட்டு போனவன் மேலே தப்பு இல்லைன்னா, அந்த தேர் சக்கரத்தின் இடையிலே கண்ணுக்குட்டி விழுந்ததுன்னா ஃப்ரண்ட் வீல் 2 தேரில் போயிடுச்சு, பேக் வீலில் தான் கண்ணுக்குட்டி போய் விழுந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் 13ஆம் நூற்றாண்டில் எழுதின பாட்டை இன்னைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் கொண்டு போய் எழுதி ஒட்டியா ஒத்துக்குவான். அதான் சேக்கிழார். எப்போ எழுதின பாட்டுங்க? இடைச்சக்கரத்தில் போய் விழுந்துதான் அந்த கண்ணுக்குட்டி. சரி, இது எல்லாத்தையும் ஒத்துக்கலாம், இதெல்லாம் கூட ஒத்துக்கலாம். இப்போ நீங்கள் காரு, உங்கள் சொந்த காரு, நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கிறீங்க, டிரைவர் ஓட்டிக்கிட்டு போகிறாரு, விபத்து நடந்து போச்சு. டிரைவரை கைது பண்ணுவானா உங்களை கைது பண்ணுவானா? டிரைவரை தானே கைது பண்ணுவான். அப்போ இளவரசன் உள்ளே உட்காந்துருக்கிறான், தேரை ஓட்டிக்கிட்டு போனது தேர்ப்பாக. அப்போ யாருக்கு தண்டனைக்கு உரியவன்? இளவரசனா ஓட்டி கொண்டு போன தேர்ப்பாகனா? தேர்ப்பாகன் தானே. அப்போ தப்பு எதுவும் உன் பையன் மேலே இல்லைங்கிறத ஒரு நாட்டினுடைய அமைச்சர் நாட்டினுடைய மன்னனுக்கு எவ்வளவு கவனமாக அழகாக எடுத்து சொன்னாருங்க. அற்புதமான பாட்டு இது. இதை கேட்ட உடனே இப்போ உள்ள மன்னர்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? பரிசு கொடுத்து பாராட்டி அவரை, அடாடா இப்படி ஒரு அமைச்சர் கிடைக்க நான் தவம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு பாராட்டி ப்ரொமோஷன் கொடுத்து அவரை துணை முதலமைச்சராக கூட மாற்றிடுவார். ஆனால் அந்த ராஜா சொன்னான், அதான் மன்னன், அதான் மனுநீதி சோழன், நீ சொன்னதெல்லாம் சரிப்பா, இவ்வளவு பெரிய பாவத்தை என் பையன் பண்ணியிருக்கிறானே, நான் என்னப்பா செய்வேன்னா அதுக்கும் ஒரு மருந்து இருக்குன்னா அமைச்சேன். என்ன? ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியா? என்ன பரிகாரம்? கங்கைக்கு போவோம், கங்கை கரையில் போய் தங்கத்தால காராம்பசு வடிவம் செஞ்சு பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்துருவோம். கொடுத்துட்டா உன் பையன் செஞ்ச பாவமெல்லாம் போயே போச்சு. பரிகாரத்தை சொல்லிட்டான். முன்னெல்லாம் பாவம் செஞ்சுட்டு பரிகாரம் செஞ்சான் ஐயா, இப்போ பரிகாரத்தை முன்னால் செஞ்சிடறான், பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செஞ்சுக்கலாமே லைசன்ஸ் வாங்குற மாதிரி பரிகாரம் செஞ்சிடறான். இப்போ எங்கே எல்லாம் பக்தி கோவில்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பரிகார கோயில் தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பரிகார கோயில். இங்கே போனால் வழக்கு முடிஞ்சிருமா, அங்கே போய் பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாயை வாங்கி போடு, நீ செஞ்ச பாவமெல்லாம் தொலைஞ்சிருன்ட்டான். முதல்ல புடுறா பிரத்யங்கரா தேவியாங்கிறான். இங்கே போனால் நீ செய்ய போகிற கொலையே இல்லைன்னு ஆயிடுமா, அங்கே போய் பூஜையை பண்ணிட்டு தான் அருவாளையே கையில் தூக்குறான். என்னையா நாடுது? அவன் கேட்டான், மன்னன் கேட்குறான், நீ சொல்கிறது சரி, கங்கை கரைக்கு போய் காராம்பசு தங்கத்தால் செஞ்சு பிராமணர்களுக்கெல்லாம் தானமாக கொடுத்துட்டா என் பையன் செஞ்ச பாவம் போகும், அந்த பசுமாட்டுக்கு என்னையா நீதின்னு கேட்டாங்க. என் பையன் செஞ்ச பாவம் போயிடும், கண்ணீர் ஒழுக பிள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சிச்சே பசுமாடு, அதுக்கு என்னையா நீதி தரப்போறான்னு இந்த நாட்டில் ஒரு ராஜா கேட்டான். அமைச்சனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்ப ராஜா சொன்னா, கூப்பிடு என் பையனை, அவனை கீழே படுக்க வை, அவன் மேலே இதே மாதிரி தேரை ஓட்டு,
அப்போ அதை பார்த்து நான் துடிக்கிறேன் பாரு. அதுதான் ஐயா அந்த பசுமாட்டுக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய நீதின்னா. இப்படி அவன் சொல்லி முடிச்சதை கேட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்தான் அமைச்சர். ஏன் இந்த வேலையை என்னெல்ல விட்டு செய்ய சொல்றான் ராஜா? ராஜா பார்த்தான், தலைமை அமைச்சர் அவரே மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னா இனிமே எவனையும் நம்ப கூடாது, நாமளே களத்துல இறங்க வேண்டியதுதான். அமைச்சர்களை அங்கங்க போய் கஜா புயல்லாம் சரியா நடக்குதா நிவாரணம்னு பார்க்க விடக்கூடாது, முதலமைச்சரே களத்துல இறங்கணும். நீங்க விவரமா ஏதாவது கையை தட்டி எனக்கு வம்பு இழுத்து வைக்கக்கூடாது. நான் பெரிய புராணத்தை பேசிட்டு அக்கடான ஒரு கார் வந்திருக்கு, நான் ஊடு போய் சேரணும். மன்னன் சொன்னா பையனை கூப்பிடு, தேரை கூடு, நானே ஏற்றி என் புள்ள மேல நானே தேர் விடுறேன்னு. நாடு அப்படிப்பட்ட நாடுங்க. நீதி வழங்குறதுல சாதாரண விஷயமா? பெத்த பிள்ளைய தேர் மேலே ஏறி உட்கார்ந்து தானே சக்கரத்துக்கு அடியில் படுக்க வச்சு அவனை கொலை பண்ணுறதுங்கிறது நினச்சி பாருங்க ஒரு கணம். ஈயரும்பு அண்டாம பிள்ளைய, ஒரு பிச்சைக்காரியாக இருந்தால் கூட பிள்ளைய காப்பாற்றணும்னு நினைப்பான். அடுத்த பட்டம் கட்ட வேண்டிய ராஜா ஆக போகிற பிள்ளை அந்த பிள்ளை, அவனை கூப்பிட்டு தரையில் படுக்க வச்சு தேர அவன் மேலே ஏற்றி கொண்டுட்டான் ஐயா. அதற்கு பிறகுதான் நம்ம சிவபெருமான் வருவார் வானத்தில். கடைசி வரையில முடிஞ்ச அளவு ஒன்று டெஸ்ட் பண்ணுவார் கடவுள். நீ சொல்லுவ உனக்கு கண் இல்லையா, உனக்கு கால் இல்லையா, நான் இவ்வளவு கத்துறேனே, அது ஏன் எனக்கு மட்டும் இந்த துன்பத்தை கொடுத்த? இப்படி சொல்றதுதான் நம்ம வழக்கம். கடவுள் மேலே தோன்றி உமையம்மையோடு காட்சி தந்து அருள் தந்துட்டு இப்ப யார முதல்ல அவர் உயிர் கொடுத்து எழ வைக்கணும்? கண்ணுக்குட்டியைத்தான் செய்யணும். என்னதான் மன்னன் மகனாக இருந்தாலும் அந்த இளவரசன் முதல்ல உயிர் தரக்கூடாது, அமைச்சருக்கு முதல்ல உயிர் தரக்கூடாது. முதல்ல பசுங்கண்ணுக்குட்டிக்கு தான் உயிர் தர. ஏன்னு கேட்டான். ஒருவேளை இளவரசனுக்கு உயிரை கடவுள் முதல்ல கொடுத்துருந்தா மறுபடியும் அவனை படுக்க வச்சு அவன் மேலே தேரை ஏற்றிருப்பான் இந்த ராஜா. உண்டா இல்லையா? கடவுள் எவ்வளோ விவரமானவர். அதனால் பசுமாடுக்கு முதல்ல உயிர் கொடுத்து பிறகு அமைச்சருக்கு கொடுத்து, சீனியாரிட்டி பிரகாரம் வராரு, அப்புறம் அமைச்சருக்கு உயிரை கொடுத்து அப்புறமா கடைசியாக அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்குறார். அதனால தான் அவனுக்கு பேர் வீதி விடங்கன்னு பேர். இன்னைக்கும் திருவாரூரில் அந்த அற்புதமான ராஜ வீதியில் அந்த சிலை, அந்த காட்சி நடந்த இடத்திலேயே தெருவிலேயே அழகாக அமைத்திருக்கிறார். அதெல்லாம் போய் பாருங்க, இந்த வரலாறுகள் எல்லாம் போய் பாருங்க. மலேசியா, லண்டன், சிங்கப்பூர் அதெல்லாம் சுத்துறது இருக்கட்டும், முதல்ல ஓம்பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கையா. அது தெரியாம நீ வெளிநாட்டில் போய் இருந்துக்கிட்டு அப்படியான மனுநீதி சோழனுடைய வரலாற்றை முதல் வரலாறா வைக்கிறாரு சேக்கிழார். அதனால கதை படிச்சா புண்ணியம் இல்லை, கதைக்குள்ளே இருக்கிற நுட்பம் புரியணும். எதற்காக எழுதப்பட்டது இந்த வரலாறு, எதற்காக இந்த என்ன நீதியை இந்த வரலாறு தருகிறது? சேக்கிழார் அந்த வரலாறுல முடிக்கிறாரு, ஒரே ஒரு பாட்டை சொல்றாரு. மாநிலம் காவலனாவான். ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன் எப்படி இருக்கணும்? மண்ணுயிர் காக்குங்காலை. மக்கள் எல்லாம் ஆட்சி செய்யும் பொழுது தானதற்கு இடையூறு. 5 விஷயம் சொல்றாருங்க. ஒரு நாட்டுக்கு 5 விஷயத்தால மக்களுக்கு துன்பம் வரும். என்ன? தன்னால். முதல்ல ஆள்ற ராஜாவே கொடுமைக்காரனா இருந்தா அந்த மக்கள் எங்க போவாங்க? தன்னால். 2வது தன் பரிசனத்தால். ராஜா நல்லவனா இருப்பான், அவனை சுத்தி ஒரு குண்டர் படை இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அவன் பக்கத்திலே நம்மளை போக விடாது. அந்த படை இந்த படை. ராஜா நல்லவனா இருந்தாலும் இந்த சுற்றத்தினர்லாம் மோசமானவங்களா இருந்தா மக்கள் கொடுமையைத்தானே அனுபவிக்கணும். அதனால தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகை திறத்தால். பகை நாட்டினால துன்பம் மக்களுக்கு வரலாம். அடுத்தது கள்வரால். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட தீவிரவாதி, இவனால துன்பம். கடைசியா உயிர்கள் தம்மால். காட்டில் இருக்கிற விலங்குகள்லாம் நாட்டுக்கு ஓடி வந்ததுன்னா
இல்லை இல்லை இல்லை, காட்டில் போய் இவன் வீடு கட்டிட்டான்னா அப்படி தான் இப்போ மாற்றி சொல்லணும். காட்டில் இருக்கிற விலங்கெல்லாம் இங்கே வரல, இவன் போய் காட்டை அழிச்சு வீடு கட்டி வாழ்ந்தா உயிர்கள் தம்மால் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கள்வரால் உயிர்கள் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பா நல்லனோ அரசன். இந்த பாட்டை இனிமேலாவது தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகள் பதவி ஏற்கிற பொழுது பதவி பிரமாணம் செய்வதற்கு இந்த பாட்டை என்றைக்கு பயன்படுத்துகிறோமோ அன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சி நமக்கு கிடைக்கும். முடிஞ்சதுன்னா வேலநத்தம் கம்பன் கழகம் ஆட்டையாம்பட்டி மார்கழி பெருவிழா சார்பா இந்த பாட்டை ஹிந்தியில் மொழிபெயர்த்து வடநாட்டுக்கு அனுப்பி வைங்க. எம்பி எல்லாம் இதுக்கு மேலே பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டோம். இன்னும் முடிஞ்சதுன்னா ட்ரம்ப்புக்கு கூட அனுப்பி வைங்க ஐயா. எந்த நாடா இருக்கட்டும், ஒரு மன்னன் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு தமிழன், ஒரு பக்திமான், ஒரு தொண்டனாக இருந்து இந்த பாட்டை கொடுத்தாரு சேர்க்கிறார். அப்படி ஒவ்வொரு வரலாறையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அடே அப்பா, திருநீலகண்டருடைய வரலாறுக்கு ஈடு இணை உலகத்தில் இருக்குமா? ஒன்று நாட்டு ஆளுகிறவன் எப்படின்னு சொன்னேன், இன்னொன்று வீட்டை ஆளுகிற கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னு சொன்னாருங்க. கணவனுக்கு மனைவிக்கு காலையிலிருந்து பிரச்சனை, சண்டை. அந்த அம்மா சொல்லுது, போய் எங்க அப்பா ஒரு பாழுங்கிணத்துல தள்ளிட்டாரு. இன்னுமே சொல்ல முடியாது, ஏன்னா எங்கேயும் கிணறே இல்லையே, அப்புறம் எங்க பாழுங்கிணத்துல கொண்டே தள்ளுறது. அவர் என்ன சொல்றாரு, அவராது நிம்மதியா இருக்கல, போயும் ஒரு பேயை கட்டிக்கிட்டு நான் குடும்பம் நடத்துறேன் அப்படின்னு அவர். ஆனா அதையும் இனிமே சொல்ல முடியாது, ஏன்னா சினிமாலெல்லாம் பேய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, அதே மாதிரி எல்லாம். ஆனால் ஒன்று, எந்த பேய் படமும் பயமுறுத்தவே மாட்டேங்குது, ஜோக்கா மாற்றிட்டாங்க பேயை. யார் பார்த்தாலும் கை தட்டி சிரிக்கிறாங்க இப்போ பேயை பார்த்தா. ஒரு காலத்தில் பேய்னா பயந்தான், இன்னைக்கு பேயா அப்படின்னு சிரிக்கிறான். கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு. ஒரு பொடி பையன் ஒரு வீட்டில் அவங்க அப்பாட்ட ஓடி போய் ஒரு பலூனை கொடுத்து, அப்பா இதை ஊதி கொடுங்கப்பான்னு. அவங்க அப்பா சொல்கிறாரு, உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுறா, அவள் தான் சின்னதெல்லாம் பெருசாக ஊதுவா. இப்போ அவன் எதை ஊத சொல்கிறான், இவர் எதை ஊதுனாரு பார்த்தீங்களா? அப்புறம் அன்னைக்கு அவருக்கு டிஃபன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்ன விஷயங்க, சாதாரண வார்த்தை. பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு வீட்டில் ஒருத்தர். அந்த அம்மா ஓடி வருது, ஏங்க இந்த 4ஆம் பக்கம் எடுங்க. என்ன 4ஆம் பக்கம் எடுங்களேன். சரி, என்ன போட்டிருக்குது? அது ஒன்றும் இல்லை, பட்டுப்புடவை ஒன்று எடுத்தா ஒன்று இலவசமா. எப்படியா? ஒரு பட்டுப்புடவை எடுத்தா அது எப்படிங்க சாத்தியம்? ஆனால் அவன் போட்டிருக்கிறான், அதை இந்த அம்மா நம்புது, அதை அவர்கிட்ட சொல்லுது. ஒரு பட்டுப்புடவை எடுத்தா ஒரு பட்டுப்புடவை இலவசம். அவர் சொல்றார், இரு 8ஆம் பக்கம் நீ பாத்தியான்னாரு. இல்லையே, பாரு, பட்டுப்புடவை கேட்ட மனைவி வெட்டி கொலை. 2 பேரும் பேப்பரை மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் உறவுங்கிறதே இல்லைங்க. இனிமையா பேசுற நாட்கள் எத்தனை? காலம் போக 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 அன்பு கூடணும்னா, முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். யாரு சொன்னா? கண்ணதாசன். முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை. என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலும் அல்லோ, உன்னருகே நான் இருந்தால் உலகமே நீதானே. இதெல்லாம் எப்ப? கல்யாணம் ஆன புதுசுல. அதுக்கப்புறம் அப்படி இல்லைங்க. வெளிநாட்டில் மனைவியும் கணவனும் கூப்பிட்டு இருக்கிற முறையை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. ஹனி எப்படி கூப்பிடுறான் மனைவிய? மை டார்லிங் ஹனி. நம்ம ஊர்ல சனிங்கிறான். அதனால குடும்பம் என்ற அமைப்பு நமக்கு தாங்க இருக்கு. இங்க அமெரிக்கா மாதிரி இங்க கட்டடம்லாம் கிடையாது. அமெரிக்கா மாதிரி நம்ம நாட்டில் கார் கிடையாது. நீங்க அமெரிக்காவில் போய் கார் பாருங்க,
காரில் போயிட்டு இருக்கீங்கன்னா டிரைவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா அமெரிக்க காரில் பைனாக்குலர் வச்சு பார்க்கணும். அவ்வளவு நீளமான கார். அப்படி ஒரு கார் நம்ம ஊரில் கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு சாலையே நம்ம ஊரில் கிடையாது. அங்கே மாதிரி கட்டடம் 250 மாடி இல்லை, நம்ம ஊரில் அப்படி கட்டடம் கிடையாது. அங்கே இருக்கிற மாதிரி பொருளாதார வளர்ச்சி கிடையாது. வடிவேல் சொல்கிற மாதிரி தெருவிலேயே அப்படியே முகத்தை பூசி சீவி முடிச்சு சிங்காரிச்சு பொட்டு வச்சுக்கிற மாதிரி சுத்தம் இங்கே கிடையாது. ஆனால் ஒன்று, இங்கே இருக்கிற மாதிரி குடும்பம்ன்ற பண்பாடும் கலாச்சாரமும் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லையே. அதானே நமக்கு சிறப்பு. நம்முடைய பலம் எது? அதை இறுக பிடிச்சுக்க வேண்டாமா? நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ளணும். பலவீனத்தை பலமாக மாற்ற முயற்சிக்கணும். அதான் நமக்கு பெருமை. திருநீலகண்டர் புராணம் என்னடா சொல்லுதுன்னா, அதுவும் கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஓடு கொண்டு வந்தாரு. ஒரே ஒரு நாள் சிதம்பரம் நடராஜ பெருமானை அன்றாடம் ராத்திரி போய் தரிசனம் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறது திருநீலகண்டருடைய ஒரு பெரிய குறிக்கோள். இன்னைக்கும் நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயில் அர்த்தஜாம பூஜையை வாழ்நாளில் ஒரு தரமாவது இந்த பிறவி எடுத்ததுக்கு போய் பாருங்க. 10 மணிக்கு தான் நடக்கும். தமிழ்நாட்டில் எல்லா கோயில்லையும் அர்த்தஜாம பூஜை நடந்து முடிந்த பிறகுதான் சிதம்பரத்தில் நடக்கும். அதுக்கு என்ன அர்த்தம், ஐதீகம்னா, எல்லா கோயிலில் இருக்கிற சாமியும் கடைசியாக அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்து அங்கே ஐக்கியமாவதாக ஒரு நம்பிக்கை. கடைசியில் தான் நடராஜாவுக்கு அங்கே அர்த்தஜாம பூஜை நடக்கும். இந்த 18 வாத்தியங்கள் முழங்க ஒரு கணம் நம் மெய்மறந்து இறைவனோடு கலக்கிற அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும். அதே மாதிரி காலை பொழுது பால் நைவேத்தியம் அங்கே நடக்கும். காலைல 6:30 மணிக்கெல்லாம். அதுக்கு என்ன பொருள்? எல்லா ஊர் சாமிக்கும் அங்கே நைவேத்தியம் பண்ணி முடிச்சு தான் எல்லா சாமியும் நடராஜர் கோயிலிருந்து எல்லா கோயிலுக்கும் போகிறதா ஐதீகம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த திருக்கோயிலை இரவு அர்த்தஜாம பூஜை பார்க்காம ஒரு நாள் திரும்ப வரமாட்டார் திருநீலகண்டர். அது மாதிரி ஒரு நாளைக்கு போகிறார். திரும்பி வரும்பொழுது மழை பெய்யுது. ஒரு வீட்டு ஓரமாக ஒதுங்குறார். ஒதுங்குற வீடு ஒரு மோசமான ஒழுக்கமுடைய ஒரு பெண்கள் வாழுகிற ஒரு வீடு. அதனால் இவருக்கு அந்த பெண்ணோடு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. இது மனைவிக்கு தெரிஞ்சுது. எவ்வளவு பெரிய சிந்தனை தெரியுமா? ஒரு வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே தெரிய வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு. அதை ஊருக்கெல்லாம் சொல்லக்கூடாது. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, அதுவும் இப்போ செல்ஃபோன் வந்ததுலேருந்து எதை தான் செல்ஃபோனில் பேசுறதுன்னு அர்த்தமே இல்லாமல் போச்சு. அடுப்பில் தூக்கி பாத்திரத்தை வச்சு அம்மாவுக்கு ஃபோன், அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன் அப்புறம் என்னம்மா செய்யணும்னு பிள்ளை கேட்குது. அப்படி எங்க அமெரிக்காவிலேருந்து அம்மாவுக்கு, அமிஞ்சக்கரையில் இருக்கிற அம்மாவுக்கு ஃபோனை போட்டு பிள்ளை கேட்குது. அப்படி இல்லைங்க. கணவனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை, குடும்ப கௌரவத்தை எந்த சூழலிலும் ஒரு பெண் வெளியிலே காட்டிக்கொள்ளக்கூடாது. அந்த துன்பத்தை இருவருமாக அனுபவிக்க வேண்டும் என்ற முறை. கட்டிய மனைவியை போய் கட்டி அணைக்க போறார். இன்னொருவர் தீண்டிய உடலை நான் எப்படி தீண்டுவதுன்னு அந்த பெண்ணு கேட்கிறா. உன் உடலை இன்னொருத்தி தீண்டிய பிறகு உன் உடலை நான் எப்படி தொடுவேன்? அப்படி தொட்டால் இன்னொருத்தியினுடைய புருஷனை தொட்ட மாதிரி தானையா அர்த்தம்ங்கிறாயா? என்ன சிந்தனை அந்த பெண்ணுக்கு? இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லா படிச்ச பொண்ணாவ இல்ல. தீண்டு வீராயின் திருநீலகண்டம், சிவபெருமான் மேல் ஆணை, நீங்கள் என்னை தீண்டுதல் கூடாது. அவரும் அதற்கு கட்டுப்பட்டார். ஸ்ருதி ஏத்திக்கிட்டு வந்தெல்லாம் சட்டம் போடல. நம்ம ஆளுக உடனே தன்னால ஏதாவது முடியலன்னா ஏதாவது ஒன்னை ஏத்திக்கிட்டு வந்து சத்தம் போடுறது. அவரும் ஒத்துக்கொண்டார். இன்பத்துறையில் எளியரானார். தப்பு பண்ணிட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அந்த அம்மா ஒரு தண்டனை கொடுத்தது, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம், இன்னமே உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என்ன தொடக்கூடாதுன்னு அந்த அம்மா ஒரு தண்டனை கொடுத்துதான். இவர் 2 தண்டனை ஏத்துக்கிறாரு. என்னடான்னா, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு சொன்னியா. எம்மைனா தமிழ்ல என்ன அர்த்தம்? பன்மை.
என்னைன்னு அந்த அம்மா சொல்லல, எம்மைன்னு சொன்னதுனால ஒன்ன மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த எந்த பெண்ணையும் நான் இனி தொடமாட்டேன் என்று இவரா ஒரு தண்டனையை ஏற்றுக்கொண்டாரியா? எந்த நாட்டுல எந்த புராணத்துல இந்த மாதிரி செய்திகள்லாம் இருக்கும்? 2 பேரும் ஒரே வீட்டில் வாழறாங்க, கணவன் மனைவி, கூட யாரும் கிடையாது. இவர்கள் செய்த சத்தியத்தை இவர்களே மீறினால் கேட்க போவதற்கு ஆள் கிடையாது. ஆனால் கணவன் மனைவி 2 பேரும் தொடாமல் வாழுகிறார்கள். அதுக்காக அந்த அம்மா பாத்திரத்தெல்லாம் உருட்டல, தூக்கியெல்லாம் விசிறி அடிக்கல. காலையில எழுந்து கணவனுக்கு என்னவெல்லாம் கடமையாற்ற வேண்டுமோ எல்லாம் செய்யறான். அவங்க சட்டி பானை குயவர்கள் இனம். இந்த அம்மா கால் மிதிச்சு கொடுத்து சேர பக்குவப்படுத்தினாதான் அந்த ஐயா அழகான சட்டி பானையை உருவாக்க முடியும். இந்த அம்மா கோவத்தில் கொஞ்சோண்டு தண்ணி அதிகம் கொட்டுச்சுன்னு வைங்க, தொழில் போச்சு. கோவத்தில் குழம்புல உப்பள்ளி எல்லாம் இந்த அம்மா போடலை. கணவனுக்கு என்ன வேண்டுமோ அதை பக்குவமாக செய்தாள். அவனுக்கு தேவையான அளவு குறுகலான வாயை வைத்திருக்கிற தண்ணியை ஊற்றி அற்புதமா தொழில் கெடாம எல்லா உதவியும் செய்தாள். ஒன்றே ஒன்று, புணர்தல் என்ற ஒன்று மட்டும் இல்லாமல். அதனால தான் கடவுள் பார்த்தார், இப்படி இருக்கிற குடும்பம் உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? இப்படி தவ வாழ்க்கை வாழுகிறார்களே, இவர்களுக்கு பாராட்டு கிடைக்க வேண்டாமான்னு கீழே வர்றாரு, ஓட்டை கொடுக்குறாரு, ஒளிய வைக்கிறாரு. பின்னால வந்து வானத்தில் இருக்கிற நிலாவையே ஓடா மாற்றி கொண்டு வந்து கொடுத்தா ராத்திரி 10 மணி ஆனால் அவர் மேலே போகணுமா வேண்டாமா? நிலா நம்ம சிவபெருமான் பண்ணுற வேலையெல்லாம் இந்த மாதிரி வேலை தான், வேற ஓடையவா கிடைக்காது அவருக்கு. வானத்தில் இருக்கிற நிலாவை ஓடா மாற்றி அவர் வீட்டில் கொண்டே கொடுத்தா ராத்திரி 10 மணி ஆனது. அவர் என்ன பண்ணார், கொல்லை பக்கத்தில் கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சி வச்சார். ஏன்னா எவனா திருடரிடம் வெளியில் வச்சா கொண்டு விட போகிறான், சிவனடியாரோட ஓடாச்சேன்னு தான் ஓட்டோட கலந்து போச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு அவர் கொல்லைப்புறத்தில் போய் மண்ணை தோண்டி ஓட்டை வச்சு மூடிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தா 10 மணிக்கு படார்னு வெடிச்சுது. மண்ணிலிருந்து நிலா புறப்பட்டு வானத்துக்கு போச்சு, ஓடு காணலை. அப்பதான் சொல்றாரு, சரி வா கோயிலுக்கு வா. என்ன உன் மனைவி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு. என் மனைவியை நான் தொடமாட்டேன். என்னையா புருடா விடுற? எவனாவது மனைவியை தொடமாட்டேன்னு நாட்டில் இருப்பானா? போய் சொல்ற பாத்தியான்னாரு கடவுள். இல்லை சுவாமி, உண்மையிலுமே என் மனைவியை நான் தொடமாட்டேன். அப்படியா? வான்னு சிதம்பரம் கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போய் அந்த குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணு. ஒரு கோலை வரவழைத்து அந்த குச்சியினுடைய ஒரு முனையை கணவனும் இன்னொரு முனையை மனைவியுமாக பற்றி கொண்டு அந்த குளத்திலே முழுகி எழுகிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் இழந்த இளமையெல்லாம் மறுபடியும் பெறுகிறார்கள். அவர்களுடைய பெருமை உலகத்திற்கு தெரிகிறது. அதனால இன்னைக்கும் அங்க இருக்கிற கோயிலுக்கு இருக்கிற குளத்துக்கு பேரு இளமையாக்கினார் குளம்னு பேர். அந்த குளத்துக்கிட்டே சிவன் கோயில் சன்னதி இருக்கு, இளமையாக்கினார் திருக்கோயில்னு பேர். கோயிலுக்கு போனால் என்ன இருக்குன்னு கொஞ்சம் அதெல்லாம் சுற்றி வந்து பார்க்கணும். சும்மா மோட்டு விலையே பார்த்துக்கிட்டு பல பேர் கண்ணை மூடிக்கிட்டு கோயிலில் உட்காந்துருப்பான். அதுக்கு வீட்டிலே உட்காந்துருக்கலாமே. கோயிலுக்கு போய் அங்கே என்னெல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம், என்ன எழுதி போட்டிருக்கிறாங்க. கடவுளுக்கு தீபாராதனை காட்டுறாங்க. எதுக்கு காட்டுறாங்க? நீ கண்ணை திறந்து பார்க்கணுங்கிறதுக்கு தானே காட்டுறாங்க. கருவறைக்குள்ள மின்சார விளக்கு போடக்கூடாது. அதனால தான் நாம் நெய் விளக்கு போடுறோம். அந்த நெய் விளக்கு தீபாராதனை காட்டுகிற பொழுதுதான் இறைவனுடைய உருவத்தை முழுமையா நீ தரிசிக்கணுங்கிறதுக்கு தான் சிவாச்சாரிய பெருமக்கள் தீபாராதனை காட்டுறார். நம்மளால அப்பதான் இருக்க கண்ணை முடிக்கிட்டு, அதாவது அப்பவாது கொஞ்ச நஞ்ச புண்ணியம் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு கண்ணை இறுக்கி முடிக்கிறது. அதனால அந்த கோயிலுக்கெல்லாம் போனா அந்தந்த இடத்தினுடைய வரலாறு. சண்டிகேஸ்வர பெருமான்னா எதுக்காக சண்டிகேஸ்வரர்? அவர் செவுட்டு சாமின்னு ஆக்கிட்டாங்கயா. அதாவது உன்னை பற்றி தெரியலன்னாவது சொல்லு. அதுக்கு தவறா ஒரு வரலாறை ஏன்யா உன்னை யார் கற்பிக்க சொன்ன? அங்கே போய் கையை தட்டி சொடுக்கு போட்டு, யாருக்கிட்ட தான் சொடுக்கு போடுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லை. சாமி கிட்ட போயா சொடுக்கு போடுறது? அவர் என்ன செவுட்டு சாமியா? ஆனால் ஒன்று, இந்த அறநிலையத்துறை பண்ணுற அட்டூழியம், இந்த சில திருடுற அட்டூழியம், இதெல்லாம் சண்டிகேஸ்வரர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் கொடுப்பார், சரியான தண்டனையை கொடுப்பார். ஏன்னா
அவர் தான் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் சிவபெருமானுக்கு. உண்மைங்க. கருவூல காரியதர்சி யாரு சிவங்கோயிலுக்கு? சண்டிகேஸ்வரர். அவர்கிட்ட தான் எல்லா கணக்கும் ஒப்படைக்கணும். இன்னும் பல திருக்கோயில்ல நீங்க கருவறையை பூட்டி சாவியை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க தெரியுமா? சண்டிகேஸ்வரர்கிட்ட. அவர் தான் காவல் அதிகாரி, அவர் தான் மிகப்பெரிய காவல் நிலையம், அவர் தான் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். யாருன்னா சண்டிகேஸ்வரர். அவரை போய் செவிட்டு சாமிங்கிறான். நான் நினைக்கிறேன் அவரை செவிடாக்கிட்டு தான் இவ்வளவு வேலையும் பார்க்குறான்னு நினைக்கிறேன். அது என்ன அர்த்தம்? அங்கே போய் பல பேர் புடவையில் இருக்கிற நூல், வேட்டியில் இருக்கிற நூலெல்லாம் அப்போ உட்காந்து பிச்சு நல்லா இருக்கிற வேட்டியை, ஏன் அவர் என்ன துணி இல்லாமையா உட்கார்ந்துருக்கிறார்? என்ன அர்த்தம்? நான் ஒரு பொருளையும் நான் கொண்டு செல்லவில்லை. இந்த கோயிலிருந்தும் இந்த உலகத்திலிருந்து நான் போகும் பொழுது எப்படி வெறுங்கையோடு வந்தனோ அப்படியே தான் போகிறேன். கடவுளே என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு அவர்கிட்ட கையை காட்டுறதுக்காக நம்ம சாதாரணமாக அப்படி தட்டுவோம்ல, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் முன்னோர்கள் அப்படி வச்சா. அங்கே போய் தட்டு தட்டுன்னு தட்டி சத்தம் வந்ததுனால அவர் காது கேட்காத சாமின்னு ஆக்கி எவ்வளவு கொடுமை நடக்கணுமோ அவ்வளவு கொடுமை நடக்குதுங்க. அதனால் பெரியோர்களே, பெரிய புராணத்தில் இருக்கிற நான் ஏதோ கொஞ்சோண்டு இந்த ஒரு சொட்டு மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு சொட்டு 2 சொட்டு மருந்து உங்களுக்கு தந்திருக்கேன். ஒன்று, நாட்டை ஆளுகிற மன்னன் எப்படி இருக்கணும்னு நினச்சா மனுநீதி சோழன். இன்னொன்று, வீட்டை ஆளுகிற குடும்பத் தலைவன் எப்படி இருக்கணும்னு சொல்கிற திருநீலகண்டருடைய 2 சொட்டே இப்படி இருக்குன்னா பக்தி கவினி சொட்ட சொட்ட பாடிய அந்த பெரிய புராணம் எவ்வளவு அருமையான விஷயங்களை தாங்கி இருக்கிறது. நீங்கள் கடவுளை கும்பிடுறதுக்காக இல்லைன்னாலும் வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழ்வதற்காகவாவது பெரிய புராணத்தை வாசியுங்கள். அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்லுங்கள். பாட்டை மனப்பாடம் பண்ணுறது முக்கியமில்லை. வரலாற்று மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நீதி என்ன, வாழ்க்கை முறைமை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையே பணிவோடு சொல்லி, இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்ட பெரியோர்கள், ஏன்னா எதை வேணால் பேசலாம், எல்லாத்தையும் இப்படி உட்காந்து கேட்க முடியுமா? வேலை இல்லாமையா? எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியில் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்குறீங்க. ஒரு ஊரில் இப்படி தான் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தான். ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கலான்னு அந்த பக்கமாக போனான். தற்கொலை பண்ணிக்கலான்னு அவன் அந்த பக்கம் போயிட்டு இருந்தான். அவன் காதில் இந்த சொற்பொழிவு கேட்டுச்சு. யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தாகணும்னு முடிவு பண்ணி அப்படியே அரங்கத்துக்குள்ளே வந்து இப்படி வந்து முன்னால் உட்காந்தான். இவன் இத்துடன் முடித்து கொள்ளுகிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு உடனே அவன் ஓடி போய் இவன் கையை பிடிச்சிக்கிட்டான். சாக தெரிஞ்ச ஐயா, உன் பேச்சை கேட்டு மாறிட்டேன், நம்ம வாழணுங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு. உடனே இந்த பேச்சாளருக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்படியா? என் பேச்சு உன் சாக வேண்டும் என்ற முடிவையே மாற்றி விட்டதான்னா? ஆமா ஐயா, இப்படி எல்லாம் பேசுற நீயே உயிரோட இருக்கும்போது ஒண்ணுமே பேசாத நான் ஏயா சாகணும்? அதான் மாத்திக்கிட்டேன்னா. அதனால சொற்பொழிவு கேட்கறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. கடவுள் ஒரு வாயை கொடுத்து 2 காதை கொடுத்தாரு. ஏன்? நிறைய கேளு, இந்த பக்கத்துலேருந்து வர்றது இந்த பக்கத்துலேருந்து வர்றது எல்லாத்தையும் கேளு, கேட்டுட்டு கொஞ்சமாக பேசு. நாம் என்ன செய்கிறோம்? நிறைய பக்கம் பக்கமாக பேசுவோம், எதையுமே கேட்க மாட்டோம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை சான்றோர் பெருமக்கள் இந்த அரங்கத்துக்கு வர்றாங்க. அவங்களாம் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர்கள், எவ்வளவு நூல் படித்தவர்கள், எவ்வளவு அனுபவசாலிகள். அவர்களையெல்லாம் இந்த மேடை தாங்கி இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அரங்கத்திலே அவர்களுடைய குரலும் கருத்தும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் எல்லாம் உண்மையில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இறைவனுடைய அருள், அந்த பெருங்கருணை, எவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்லுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பளித்த இந்த அமைப்பினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறை இங்கே வருகிற பொழுதும் ஆண்டலூர் கேட்டிலிருந்து எனக்கு அழைப்பு வந்து என்னை அழைத்து வந்து பொறுமையாக அன்போடு அந்த அம்மா கொடுக்குற அந்த உணவு, ஏன்னா சொற்பொழிவாளர்களுடைய வயிறு நிறைந்தால்தான் வாய் நிறைய பேச முடியும். அதனால் நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம், மத்திய பிரதேசம் உருப்படியாக இருந்தால் தான் உத்தரப்பிரதேசம் ஒழுங்காக இருக்கும். நீங்கள் இப்போவும் சிரித்து கை தட்டினா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. மத்திய பிரதேசத்தையும் விட்டுட்டு உத்தரப்பிரதேசத்தையும் விட்டுட்டு ஒன்றும் கிடைக்கலையேன்னு கையை விரிச்சா பொறுப்பு கிடையாது.
அதனால் நான் சொன்னது வயிறு நிறைஞ்சாதான் மூளை. அதனால் வயிறார உணவளித்து அன்போடு வாருங்கள் என்று அழைத்து நல்ல கருத்துக்களுக்கு கை தட்டுறீங்க பாருங்க, அது எங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி. இன்னும் 4 கருத்தை சொல்லணும்னு எங்களுக்கு தோணும். அது இல்லாமல் அப்படின்னு நீங்கள் கொட்டாவி விட்டுட்டு உட்காந்துருந்தா எனக்கு என்னங்க வரும்? அப்படி இல்லாமல் நல்ல கருத்துக்களை தருவதற்கும் பெறுவதற்கும் நிறைந்திருக்கிற இந்த அவைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.